ஃப்ரெண்ட்ஸ், ஜோ கிச்சனில் இன்றைக்கி கோகோனட் பர்ஃபி தேங்காய் மிட்டாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இந்த சர்க்கரையும் கோகோனட்டும் இந்த ரேஷியோலேயே போடுங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இந்த ரெசிபிக்கு ஒரு முக்கியமான டிப்ஸு வீடியோ எண்டில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள். இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு சர்க்கரையை நம்ம பாகாட்ட காய்ச்சிக்கலாம். சர்க்கரையை வந்து ஒரு பேனில் போட்டுட்டு மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டு கொதிக்க விட்டுக்கோங்க. அந்த கொதிக்கிறதுக்குள்ளார நம்ம முந்திரியை கொஞ்சம் நெய்யில் வறுத்து, உடச்ச முந்திரியை நெய்யில் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம சர்க்கரை நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளார இது ரெடி ஆயிரும். அப்போ வந்து நம்ம கையில் லேசாக தொட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான பிசுக்கு பதம், ஒத்த கம்பி தான் வரும். அந்த டைமில் வந்து நம்ம துருவி வச்சுருக்க தேங்காவை இதில் சேர்த்திக்கலாம். தேங்காய் வந்து வதக்கலாம் வேண்டாம், அப்படியே வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே வந்து சேர்த்திக்கலாம். இப்போ இந்த மாதிரி வந்து பபுள்ஸ் வந்து நுரையாட்ட வரும். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ நான்ஸ்டிக்கில் செய்கிறப்ப எப்போவுமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதில் வந்து நம்ம பொடிச்சு வச்ச ஏலக்காய், ஒரு கப் தேங்காய்னா 1 டீஸ்பூன் ஏலக்காய், அந்தளவுக்கு ஏலக்காய் தூள் அப்படி வச்சுக்கோங்க கணக்குக்கு. இப்போ இந்த நுரையெல்லாம் கொஞ்சம் நின்னதுக்கு அப்புறமேலு ஒரு டீஸ்பூன் 2 டீஸ்பூன் நெய் விட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த முந்திரியும் இதோடு சேர்த்திட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இந்த தேங்காய் வெள்ளையாக இருக்கிறத விட கொஞ்சம் கேரமலைஸ்டாக ஆகி கொஞ்சம் அந்த ப்ரௌன் கலரில் லைட்டாக ஒரு ப்ரௌன் கலர் மாதிரி வரும். அந்த மாதிரி பதத்தில் எடுக்கிறப்ப அது ஒரு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். எனக்கு அந்த மாதிரி ரொம்ப பிடிக்கும். நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை இந்த பதத்தில் இருக்கிறப்ப நிறுத்திட்டு, கொட்டுற மாதிரி ஒரு பதத்தில் இருக்கிறப்ப நிறுத்திடுங்க. நெய் தடவுன ஒரு ட்ரேயில் வந்து இது சூடாக இருக்கும். சூடாக இருக்கிறப்பயே நம்ம வந்து ஒரு ஓரமாக தள்ளி ஒரு பர்ஃபிக்கு வந்து ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி நம்ம ஸ்பூனில் அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா ஒரு டீஸ்பூன் வச்சு தடவி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பாதி அளவுக்கு ஆறுனதும் நம்ம வந்து கத்தியில் ஒரு பீசஸ் மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு நல்லா ஃபுல்லாக ஆறுனதுக்கப்புறம் எடுத்து பாக்ஸில் போட்டு 1 வீக் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இந்த டிப்ஸ் வந்து என்னென்னா, நம்ம தேங்காவை வந்து நல்லா வறுத்துட்டே இருக்கிறப்ப சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் பதம் மாதிரி உதிரி உதிரியாக பாகு தெரிஞ்சு உதிரி உதிரியாக ஆயிரும். அப்போ ஒன்றும் பயப்பட வேண்டாம். 1/2 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றி நல்லா மறுபடியும் கொதிக்க வச்சு திருப்பியும் வந்து ட்ரேயில் கொட்டினீங்கன்னா நல்ல பர்ஃபி வந்து செஞ்சிடலாம். கண்டிப்பாக வந்து செஞ்சு பாருங்கள். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு சீக்கிரம் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.